Morning students, how are you all? I hope you are very safe at your home. Yesterday we were learned length of the sector and area of the sector, length of the each of the sector and length area of the each of the sector. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு yesterday classல பார்த்தோம். அதுக்கு நம்ம four different formulas நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். Today we are going to learn some topic which is related to the previous day class. Today we are going to learn example 2.5. From the three vertices of an equilateral triangle of side 12 cm, Nishant cuts sectors of 5 cm radius each and forms the following shape. Find the area of that shape. என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட சைடு 12 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. அது என்ன செய்ய நிசாந்துங்கிறவர் வந்து 3 ஈக்குவல் செக்டாரா கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சேஃபையும் ஃபார்ம் பண்ணிக்க மேலே இருக்கிற மாதிரி ஒரு சேஃப் எடுத்திருக்காரு, அவர் வெட்டியிருக்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தட் சேஃப். அவர் கட் பண்ண சேஃபோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு சம்மன் என்ன கொடுத்தாங்க, ரேடியஸ் ஆஃப் த செக்டார் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதான் நம்மளோட க்ளூ. இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கிறனால அதோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் தி 3 angles of the triangle that is equal to 180 degree நமக்கு தெரியும். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஒவ்வொரு ஆங்கிளையுமே என்னது ஈக்குவலாக தான் இருக்கும், 60 டிகிரி தான் இருக்கும் ஈக்குவல் ட்ரையாங்கிளில். இப்போ நம்ம எடுத்து இமேஜின் பண்ணிக்கிறோங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதோட சைடு 12 சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது ஏழு இருக்கிற அந்த தீட்டா அதாவது ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 60 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி பிலேயும் அதே 60 டிகிரி, சிலேயும் 60 டிகிரி தான், அது மாறவே தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன செய்யும் 60 டிகிரி தான் கிடைக்கும். அதுக்கு கீழே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதியிருக்கோம். Since the sectors are cut from the equilateral triangle, since the sectors are cut from the equilateral triangle, the central angle of each of them is 60 degree. சரியா, அப்போ சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா 60 டிகிரின்னு சொல்லியாச்சு. தேர்ஃபோர் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ரேடியஸ் given ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் சொல்லியாச்சு. நம்ம செக்டாரோட அந்த செக்டார் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது 3 ஈக்குவல் செக்டார்ஸ், அது ஒரு சேமில் கிடச்சிச்சு. அதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம், ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தீட்டா வழியும் 60 நம்மளுக்கு இருக்குது, ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னே இருக்குது. இப்போ நம்ம அந்த ஏரியா ஆஃப் தி ஷேப் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் தி ஷேப் ஃபார்ம்டு A is equal to 3 into theta degree by 360 degree into pi r square. ஏன் சார் இங்கே 3 into theta degree by 360 degree into pi r square போடுறோம்? அது என்ன ஷேப், அது ஃபுல்லாமே செக்டார் ஷேப்பில் இருக்குது. இது மூணுமே ஈக்குவலன்ஸ் ஷேப். அதனால மூணுக்குமே அந்த 3 செக்டார்ஸுக்கு டிஃப்ரெண்ட் தனித்தனியாக நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சால் 3 into ஒரு இந்த ஏரியாவுக்கு வர ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடச்சிடும். therefore 3 into theta degree by 360 degree into pi r square. நம்ம இப்போ என்ன ஃபார்முலாவில் நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு தீட்டா வேல்யூ தெரியும், அது மாதிரி ரேடியஸ் ஆரோட வேல்யூவும் தெரியும். நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 into 60 டிகிரி தீட்டா போல செஞ்சுருக்கோம், 60 டிகிரி போட்டாச்சு. 60 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னது, ஆர் இன்ட்டு ஆர் அர்த்தம். therefore 5 into 5 நம்ம என்ன செய்யாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஜீரோவுக்கும் மேலே உள்ள இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, 6 by 36 இருக்குது. 6 6 are 36, 1 6 are 6. அப்போ என்ன இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1 by 6 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 3 into 1 by 6 into 5 into by into 5 into 5 இருக்கு. இங்கே என்ன இருக்கு, 6 இருக்கு. இந்த 6 இந்த 3 கேன்சல் பண்ணலாம்ல, 3 டேபிளில் 2 3s are 6, 1 3s are 3. therefore நமக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க, 1 by 2 into என்ன கிடைச்சிருக்கு, 3 கேன்சல் ஆயிடுச்சு. 1 by 2 into 5 into 5 into 5 கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ என்ன செய்யலாம் பாருங்க, 1 by 2 into 5 5s are 25 நம்ம எழுதியாச்சு. இப்போ 1 by 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 25 இருக்குது. அதை நம்ம கேன்சல் பண்ணும்பொழுது 1 2s are 2, 12 2s are 24 தெரியும். ரிமைனிங் நம்மளுக்கு 1 வரும். அதுக்கு நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு என்ன செய்வோம், 0 சேர்த்தோம்னா 10 ஆயிரும். அப்போ 5 2s are 10 வரும். அப்போ 1 by 2ஆல் 25 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 12.5 கிடைக்கும். நீங்கள் இதுக்குன்னு இதை டெசிமலில் படிச்சிருப்பீங்க. therefore A is equal to 12.5 into pi. 12.5 pi ஏரியா is equal to 12.5 pi ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சர்.
இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பைக்கு வேல்யூ 3.14 சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம 3.14 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு கீழே பாருங்க. 12.5 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. ரெண்டு கடையில் என்ன ஆப்பரேஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 39.2 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். 39.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அது எப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு இதான் அந்த மெத்தட். டெசிமல் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சாதாரண மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் பண்ணணும். பண்ணிட்டு எத்தனை டெசிமல் தாண்டிருக்காங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிறங்க. மேலே பாருங்க 3.14ல் ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 2 டெசிமல் தாண்டி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ 2 டெசிமல்ஸ். இங்கே இருக்கு கீழே இருக்க 12.5ல் 1 டெசிமல் தாண்டி என்ன செஞ்சிருக்கு டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ அங்கே என்னது 1 மொத்தம் 3. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரில் என்ன செய்யணும் 3 பிளேசஸ் நம்ம என்ன செய்யணும் ரைட் டு லெஃப்ட் வச்சு டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிடணும். புரிஞ்சா இல்லைங்களா? ரொம்ப ஈஸியான சம். இது எப்படி கொடுத்துருக்குறது என்ன கொடுத்தாங்க, இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அது நிசாந்த் என்ன செய்யறாரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் வர மாதிரி செக்டாராக கட் பண்ணுறாரு. அப்போ ஒரு சேஃப் கிடைக்குது. அந்த சேஃபோட ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்லேருந்து அவர் கட் பண்ணனால கிடைச்சிருக்க சேஃப் என்ன தான் இருக்கும், 3 செக்டாருமே ஈக்குவல் செக்டார்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செக்டாருக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகலாம். மொத்தம் நம்பர் ஆஃப் செக்டார் 3 இன்டூ ஏரியா ஆஃப் 1 செக்டார். நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் ஆன்சர் கிடைச்சிரும். நம்மளுக்கு ரேடியஸ் 6 வேல்யூ தெரியும் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி தீட்டாவோட வேல்யூ 16 நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் கேன்சல் பண்ணி வரும்போது நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் 39.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் we are going to learn example 2.9. Pradeep wants to make a semicircular arc designed at the entrance of his house with 3 equal sectors as shown in the figure 2.19 to be fitted in the iron frame. Find the length of the iron frame required and also the area of each of the sector for which the mirror to be fixed. இங்கே பிரதீப் என்ன செய்யறாரு, வாண்ட்ஸ் டு மேக் செமி சர்க்குலர் ஆர்க். ஒரு வீட்டில் ஒரு ஆர்ச் போட பார்க்குறாரு. அது எப்படி போடுறாரு, செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு போடுறாரு. அதுக்கு என்ன செய்யறாரு, நடுவில் வந்து அயன் ஃப்ரேம்ஸையும் ஃபிட் பண்ணுறாரு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி அயன் ஃப்ரேம். நமக்கு அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த லென்த் ஆஃப் தி அயன் ஃப்ரேம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சரில் இதான் அந்த அயன் அந்த செமி சர்க்குலர் ஆர்ச்சோட ஷேப்பு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ஒரு செக்டாரில் அந்த ரேடியஸ் இருக்கிற அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இது ஒரு செக்டார். அப்போ இங்கே 49 சென்டிமீட்டர் இருக்குன்னா எல்லாமே என்ன தான் இருக்கும், 49 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ் இருக்கும். அப்போ இது இருக்க 3 செக்டாருக்குமே ரேடியஸ் தான் 49 சென்டிமீட்டர். Now we are going to find length of the iron frame. Length of the iron frame required, that is equal to length of the arc. Length of the arc இது என்ன இருக்கு, செமி சர்க்குலர் ஆர்க்கு பிளஸ் 4r. ரெண்டு இதை அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். லென்த் ஆஃப் தி ஆர்க்னு சொல்லியிருக்குது, செமி சர்க்குலர் தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் என்னது, இந்த மேலே இருக்குது இந்த லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க். அது ஃபார்முலா இருக்குது, என்ன இருக்குது, பை ஆர். லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் செமி சர்க்குலர் இருந்து பை ஆர். இது செமி சர்க்குலர் ஆர்க்காக இருக்கிறதுனால ஆர்ச்சாக இருக்கிறதுனால என்ன செய்யணும், பை ஆரை போட்டுரும் பிளஸ் 4r. நம்மளுக்கு இங்கே ஆரோட வேல்யூ என்னது 49 தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம், ஆன்சரில் நம்ம வேல்யூஸ் எப்பலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், இங்கே வந்து பையோட வேல்யூ 22/7 நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே 22/7 இன்ட்டு ஸ்மால் ஆர். பை ஆர் இருக்கு இல்லையா, பை ஆர்னா பை இன்ட்டு ஆர் அர்த்தம். அதனால தான் பை இன்ட்டு 49 ரேடியஸ் ஃபுல்லாக 49 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 4r அப்படின்னா 4 இன்ட்டு ஆர் அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு ஆர் என்னது 49 போட்டாச்சு. இப்போ பாருங்க கேன்சல் பண்ணியாச்சு. எப்படி 22/7 1 7s are 7, 7 7s are 49. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 22 இன்ட்டு 7. இங்கே 4 ப்ளஸ் அங்கே 4 49s are 196. புரிஞ்சுங்களா? இப்போ 22 இன்ட்டு 7 எவ்வளோ, நல்லா குழந்தைங்கன்னு குழம்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடச்சிச்சு 22/7 இன்ட்டு 49. அதில் 1 7s are 7 போயிடாச்சு, 7 7s are 49. அப்போ அதில் என்ன கிடைக்கிற மாதிரி 22 இன்ட்டு 7 கிடைச்சி. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னது 4 இன்ட்டு 49. 4 49s are 196. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், 29 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 154 ப்ளஸ் 196 ரெண்டே ஆட் பண்ணி என்ன கிடைக்குது 350 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. therefore length of the iron frame required is equal to 350 சென்டிமீட்டர்ஸ். புரிஞ்சாப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்து செமி சர்க்குலர் ஆர்க்கு
இது ஒரு நம்ம என்ன செய்யணும் சம்மில் நம்ம எடுக்கிறது செமி சர்க்குலர் ஆர்க் இருக்குது. அப்போ செமி சர்க்குலர் ஆர்க்கோட லென்த் என்னது பை ஆர், அது நமக்கு தெரியும் பை ஆர். ப்ளஸ் இங்கே 4R இங்கே எத்தனை ரேடியஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இருக்குது 1 2 3 4 ரேடியஸ் உள்ளே இருக்குது. அந்த இன்டீரியர் ஏன்னா அது லென்த் ஆஃப் தி ஆர்க் அவுட்டர் எல்லாமே நம்ம எடுத்துருவோம். அப்போ உள்ளே இருக்கிற லென்த் நமக்கு தெரியாது, அதுக்கு தான் அந்த 4 ரேடியஸை நம்ம எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் தி மிரர் செக்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் தி மிரர் செக்டார் கேட்டிருக்காங்க இல்லையா. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த அயன் ஃப்ரேமில் இருக்குது செமி சர்க்கிள் அயன் ஃப்ரேமில் என்ன சொல்லியிருக்காங்க மிரர் செக்டார்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஏரியா ஆஃப் தி மிரர் செக்டார். அப்போ செக்டாருக்கு ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னது θ டிகிரி பை 360 θ டிகிரி பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். தீட்டோட வேல்யூ என்ன இங்கே இருக்கும் செமி சர்க்கிள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது என்னது செமி சர்க்கிள். செமி சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் என்னது 180 டிகிரி. அப்போ ஒன் சைட் 180 டிகிரி. இங்கே எத்தனை செக்டார் இருக்குது 3 செக்டார் இருக்குது. அப்போ 180 டிவைடட் பை 3 என்னது 60 புரிஞ்சா. அதனால தான் இங்கே தீட்டோட வேல்யூ வந்து 60 டிகிரின்னு வந்திருக்கு. 60 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ என்னது 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 40 இருந்தப்போ ஆர் ஸ்கொயர் போல 49 இன்ட்டு 49 நம்ம என்ன செஞ்சாச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க 0க்கு 0 கேன்சல். அடுத்து பாருங்க அப்போ என்ன இருக்குது மேலே 6 இருக்குது கீழே 36 இருக்குது. therefore 1 6 are 6 6 6 are 36. அப்போ என்ன கிடைக்கும் 1/6. இங்கே என்ன இருக்குது 22/7 1 7 are 7 7 7 are 49 7 7 are 49. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா 1/6 நம்ம கேன்சல் பண்ண 60/360 கேன்சல் பண்ணும்போது 1/6 கிடைச்சிச்சு. அடுத்து இன்ட்டு 22 இன்ட்டு 7 இன்ட்டு 49. இப்போ இந்த 6ஐயும் நம்ம இதை கேன்சல் பண்ணுவோம். 3 2 3 are 3 2s are 6 3 2s are 6. இங்கே 11 2s are 22 3 2s are 6 11 2s are 22 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க 1/3 மேலே இருக்கு 1/3 இன்ட்டு 11 இன்ட்டு 7 இன்ட்டு 49 இருக்கு. இப்போ நம்ம பாருங்க கீழே 1/3 மட்டும் 3 இருக்கு. இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணியே ஆகணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் 3ஐயும் 7ஐயும் நான் கேன்சல் பண்ணுறேன். 3ஐ வச்சு என்ன செய்கிறேன் இந்த 7 நான் இப்போ நான் அடிச்சு காட்ட போகிறேன். பாருங்க இந்த 3ஐ 7ஆல் எப்படி டிவைட் பண்ண பாருங்க 3 2 3s are 6 2 3s are 6. அப்புறம் 7லேருந்து 6 ஸ்டாப் பண்ணால் 1 கிடைக்கும். 1 நம்ம செய்ய முடியாது 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. therefore மேலே டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு 0 கீழே போட்டாச்சு. அப்போ 10 என்னது 3 3s are 9 ரிமைனிங் 1. அப்படின்னா இது 2.3333 போயிட்டே இருக்கும். அதாவது தெரிஞ்சுங்க 2.33 போயிட்டே இருக்கும். அதனால் நான் வேல்யூ எடுத்துக்கேன் 2.3 எடுத்துக்கேன். இப்போ 1 இன்ட்டு 11 7 நம்ம கேன்சல் பண்ணோம்ல என்ன ஆன்சர் கிடச்சிச்சு 2.33 கிடச்சி. அதாவது 2.3 எடுத்துக்காச்சு இன்ட்டு 49. இதை மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1257.67 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார்ஸ் என்ன கிடைக்குது ஏரியா ஆஃப் தி மிரர் செக்டாரோட வேல்யூ என்னது 1257.67 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் நல்லா ரீட் பண்ணணும். ஒரு முறைக்கு 2 முறை ரீட் பண்ணிவிட்டு அது என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் we are going to see example 2.7. Kamalesh has a dining table of circle. Kamalesh has a dining table circular in shape of radius 7 cm. Whereas Darun has a circular quadrant dining table of radius 140 cm. Whose dining table has a greater area? நல்லா புரிஞ்சுக்கங்க. கமலேஷ் நினைச்சிருக்காரு ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்காரு. அது என்ன ஷேப்ல இருக்கு சர்க்குலர் ஷேப். அதான் க்ளூ உங்களுக்கு சர்க்குலர் ஷேப்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு டைனிங் டேபிள கமலேஷ் வச்சிருக்காங்க. அதோட ரேடியஸ் என்ன இருக்கு 70 சென்டிமீட்டர் ரேடியஸ் அதில் இருக்கு. அப்போ மிட்லேருந்து நம்ம அங்கே ஒரு சர்க்கிளோட ஒரு பாயிண்ட் நம்ம ட்ரா பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 70 சென்டிமீட்டர் ரேடியஸ் கிடைக்கும். அதே மாதிரி தருண் வந்து என்ன செய்யறாரு ஒரு சர்க்குலர் குவாட்ரண்ட் டைனிங் டேபிள் வச்சிருக்காரு. சர்க்குலர் குவாட்ரண்ட் ஷேப்ல இருக்க ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்காரு. அதோட ரேடியஸ் வந்து 140 சென்டிமீட்டர். இங்கே கண்டுபிடிக்க சொன்னது ஹூஸ் டைனிங் டேபிள் ஹேஸ் ஏ கிரேட்டர் ஏரியா. யாருடைய டைனிங் டேபிள் பெருசு அப்படின்னு ரெண்டோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது எந்த டைனிங் டேபிளோட ஏரியா அதிகமாக வந்துச்சுன்னா அதுதான் அது என்னது
பெருசுன்னு சொல்லலாம், சின்னதாக வருது ஸ்மால்னு சொல்லிடலாம். சம்டைம்ஸ் என்ன இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக கூட இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும், ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன செய்யணும், ஏரியா கண்டுபிடிக்க வேணும். பாருங்க, ஏரியா ஆஃப் தி சொல்யூஷன், ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிள் ஆஃப் கம்ப்ளீஸ். ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிள் ஆஃப் கம்ப்ளீஸ் என்னது, கம்ப்ளீஸோட டைனிங் டேபிள் சர்க்கிள் ஷேப் இருந்துச்சு. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது, ஃபார்முலா A = πr ஸ்கொயர் யூனிட். இங்கே 6 ரேடியஸ் எவ்வளோ, 70 சென்டிமீட்டர். கம்ப்ளீஸோட டைனிங் டேபிள் ரேடியஸ் எவ்வளோ, 70 சென்டிமீட்டர். அப்போ அப்படியே என்ன செய்ய போகிறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து பைக்கு போல நினச்சிருக்கோம், 22/7 போடாச்சு, இன்ட்டு 70 r ஸ்கொயர் போல 6 வகையில் இருக்குது 70, தப்போ 70 × 17 போடாச்சு. 1 7 சார் 7 கேன்சல் பண்ணுறேன், 1 7 சார் 7, 10 7 சார் 10 7 சார் 70. நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 22 × 70 × 10. மூணு ஆட் பண்ண ஆடு பாருங்க, 70 × 10 எவ்வளோ, 700. therefore 22 × 700 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 22 × 700 நம்ம ஆட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம்னா 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். இது யாரோட டேபிள், இது கமலேஸோட டைனிங் டேபிளோட ஏரியாவோட 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் we are going to find area of the circular quadrant. அது யாரு, அருணோட டைனிங் டேபிள் சர்க்குலர் குவாட்ரண்ட், அதோட ஏரியா கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர்னு சொல்ல முடியும். பாப்பா, இப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட் டைனிங் டேபிள் ஆஃப் தருண், ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட் டைனிங் டேபிள் ஆஃப் தருண் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட் ஆஃப் தருண்ஸ் டைனிங் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரேடியஸ் எவ்வளோ, 140 சென்டிமீட்டர். தருணோட டைனிங் டேபிளோட ரேடியஸ் 140 சென்டிமீட்டர். therefore ஏரியா ஆஃப் சர்க்குலர் குவாட்ரண்ட் ஃபார்முலா என்ன, A = 1/4/r². இங்கே ரேடியஸ் என்னது, 140 சென்டிமீட்டர். அதனால் ரேடியஸ் ஃபுல்லாக என்ன சொல்லணும், 140 போடணும். பைக்கு போல 22/7 நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியது. ஹியர் 1/4 × 22/7 எதுக்கு, பைக்கு போல 22/7 இன்டாக்கு 6 போல என்ன வெளியே போடணும், 140. ஆரோட வேல்யூ என்னது, 140. ரேடி இங்கே r² இருக்கனால 140 × 140 2 டைம்ஸ் ஆஃப் வரும். அப்போ அடுத்து என்ன செய்யணும், 7 வச்சு நம்ம 140 கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 1 7 சார் 7, 27 சார் 140. அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க, 1/4 × 22 × 20 × 140. அப்போ என்ன செய்யணும், 4ஐயும் இந்த 20யும் கேன்சல் பண்ண, 4 5 சார் 20, 1 4 சார் 4, இங்கே என்னது 5 4 சார் 20. அப்போ 5 வந்துருச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 × 22 × 5 × 140. இப்போ மூணையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, கடைசியா 50,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லியாக கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு இங்கே கமலேஸோட டைனிங் டேபிளும் எவ்வளோ கிடச்சிது, 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கிடச்சிச்சு. தருணோட டைனிங் டேபிள் என்ன தான் கிடச்சிருக்கு, 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். therefore so we find that the area of the dining table of them have the same area. என்ன பாருங்க, so we find that the area of the dining table of both of them have a same area. அப்போ ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு, ஈக்குவலான ஏரியா உள்ள டைனிங் டேபிள் தான் இருக்கு. Thank you students.